ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா லிட்ரரி டேர்ம்ஸ் தான். அதில் என்ன பார்த்தீங்கன்னா பேண்டோமைம் அண்ட் டம் ஷோ அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை தான். இந்த ரெண்டு லிட்ரரி டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயம் பார்க்க போகிறோம். இது ட்ராமாவில் கண்டிப்பாக யூஸ் ஆகக்கூடிய இந்த பேண்டோமைம் அண்ட் டம் ஷோ அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஸோ இந்த பேண்டோமைம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மைம் அப்படிங்கிறதுனாலே வார்த்தை இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்கிறது தான். வேர்ட்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க, வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க வாயை திறந்து. ஆனால் ஆக்ஷன் மூலிமா ஃபுல்லாக கெஸ்டர் மூலிமா செய்கிறது தான் இந்த பேண்டோமைம் அப்படிங்கிற மைம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, இப்போ மைம்ஸ் ட்ராமா அப்படிங்கிற விஷயம். ஸோ அதுதான் இந்த பேண்டோமைம் அப்படிங்கிறது. ஒரு ட்ராமாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ இந்த சார்லி சாப்ளின் இருக்கார்ல, அவர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல் மூவியும், அதாவது லென்த்து மூவியும் பார்த்திங்கன்னா அவர் 3 மணி நேரம் மூவினா அந்த 3 மணி நேரம் மூவியும் அவர் வாயை திறந்து பேசவே மாட்டார், ஃபுல்லாகவே ஆக்ஷனில் தான் செய்வார். ஸோ அது மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேறு ஆக்டர்ஸ் டோன்ட் ஸ்பீக் அப்படிங்கிறாங்க பாருங்கள் பேண்டோமைமில். அது மட்டும் இல்லாமல் தே ஆக்ட் அவுட் எ ஹோல் ஸ்டோரி ஆர் சீன் வித்தவுட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறாங்க பாருங்கள் ரெண்டாவதுல. அதில் பார்த்தீங்கன்னா மொத்த ஸ்டோரி ஒரு 3 மணி நேரம் மூவி இருக்குன்னா அந்த 3 மணி நேரம் மூவியில் முழுக்க யாருமே பேச மாட்டாங்க. அது ஃபுல்லாகவே அப்படியே மைம் தான், யாருமே பேசாமல் சைகை மூலயமா அந்த 3 மணி நேரம் மூவியும் ஓடும். ஒரு லாங்கான ஒரு மூவி அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது டம் ஷோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டம்ப் அப்படின்னு சொன்னாலும் இது சைலண்ட் அப்படின்னு தெரியும். ரொம்ப வார்த்தைலாம் பேச மாட்டாங்க. இந்த டம்ப்பு கிட்டத்தட்ட அந்த மைம் மாதிரி தான் இந்த டம் ஷோ அப்படிங்கிற விஷயம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். என்ன டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ இந்த டம்ப் அப்படின்னு சொன்னாலே சைலண்ட்டாக இருக்கிறது தான், இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த 3 மணி நேரம் மூவி இருக்குல்ல, பெரிய லென்த்து மூவி, அந்த முழுக்க அந்த லென்த்து மூவி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வார்த்தை இல்லாமல் செய்கை மூலயமா செய்கிறது தான் பேண்டோமைம். ஆனால் இந்த டம் ஷோ பொறுத்த வரைக்கும் இதுவும் சைலண்ட்டாக ப்ளே பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான், அமைதியாக இருக்கக்கூடிய விஷயந்தான். அமைதியாக ப்ளே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ட்ராமாவில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான். ஆனால் இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் கீ டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். பேண்டோமைம் இஸ் எ கம்ப்ளீட் சைலண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஒரு 3 மணி நேரம் மூவியும் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக மூவி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் டம் ஷோங்கிறது பார்த்தீங்கன்னா இஸ் எ ஷார்ட் சைலண்ட் பார்ட் ஆஃப் எ பிக்கர் பர்ஃபார்மன்ஸ். அந்த 3 மணி நேரம் மூவியில் ஒரு சின்ன பகுதி தான், உதாரணத்துக்கு ஒரு சின்ன பகுதியாக இருக்கும். அந்த சின்ன பகுதியும் பார்த்தீங்கன்னா பேச மாட்டாங்க, சைலண்ட்டாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த டம் ஷோ அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு பேசக்கூடிய ஒரு மூவியில், அதாவது ஒரு பேசக்கூடிய மூவியில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் 18th செஞ்சுரியில் பேசக்கூடிய மூவியில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு பகுதி மட்டும் யாரும் பேச மாட்டாங்க டம் ஷோ. உதாரணத்துக்கு ஒரு மூவி இருக்குது, அதில் ஹீரோ வந்து எடுத்தோன்னே இன்ட்ரோடக்ஷன்லேயே ஹீரோ வந்து கொலை பண்ணுறாரு, ஓகேங்களா? கொலை பண்ணுறாரு. எதுக்கு கொலை பண்ணுறான், ஏன் கொலை பண்ணுறான் அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியுது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க, ஓகேங்களா? அந்த ஃப்ளாஷ்பேக் மூலிமா நம்ம தெரிஞ்சுப்போம் அதில் ஆக்டர் அந்த பெரிய ஹீரோ வந்து பேச மாட்டார், ஒன்றும் செய்ய மாட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில் நிறைய அடிபட்டிருக்கும். அது ஃப்ளாஷ்பேக் மூலிமா காட்டுவாங்க அந்த ஹீரோக்கு. ஸோ அதுக்கு பதில் தான் டம் ஷோ. பெரிய ஒரு 3 மணி நேரம் மூவியில் ஒரு 10 நிமிஷம் அந்த ஃப்ளாஷ்பேக்காக வர்றது, சைலண்ட்டாக இருக்குது, எந்த ஒரு வேர்டும் யூஸ் பண்ணாமல் சைலண்ட்டாக என்ன அவர் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை காட்டுறது தான் டம் ஷோ. ஸோ பேண்டோமைம் அப்படிங்கிறதுக்கும் டம் ஷோக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் இருக்கேன். இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணுறேன். பேண்டோமைம்னா 3 மணி நேரம் மூவியும் அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் சார்லி சாப்ளின் ஞாபகம் வச்சுக்கோங்க, பேசவே மாட்டாங்க. அது டம் ஷோங்கிறது ஃப்ளாஷ்பேக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மூவியில் பெரிய 3 மணி நேரம் மூவியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் வரும்போது அதில் பேச்சு எதுவுமே இருக்காது, செய்கை தான் ஓடிட்டுருக்கும், ஏன் இந்த காரணம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வச்சிங்கன்னா டம் ஷோ அப்படிங்கிற விஷயம் சொல்ல முடியும். இந்த டம் ஷோ அப்படிங்கிறது எதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சைலண்ட் மூவி கிடையாது. எதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 18th செஞ்சுரியில் சைலண்ட் மூவியில் இன்ட்ரடியூஸ் பண்ணல, எதுலனா பேசக்கூடிய மூவியில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இதுக்கான வித்தியாசம். புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.